50 வீடியோஸ்லேயே நம்ம வந்து நிறுத்திட்டோம். ரீசன் வந்து ஏன் நான் 50th வீடியோவோட நிறுத்து அப்படின்னா, டு பி ஆனஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது எடிட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மேலே ஆச்சு. பட் இப்போ வந்து என்னால் ஒரு 15 minutesலேயே வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே நான் ஏன் ஸ்டாப் பண்ணுற ரீசன் வந்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கட்டும். நம்மளோட டெய்லி சீரிஸ் வந்து இன்னும் நிறைய பேர் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வியூஸ், அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு 1K வியூஸ் சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் ஜென்யூன் லைக் 100 வியூஸ்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபார்மேட்டிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சீரிஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு 20 days தான் இருக்குது. ஒரு 20 daysல கட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கட் சீரீஸில் வந்து 60 daysமே 60 வீடியோஸ் வரும். ஸோ அதில் 60 வீடியோஸ்லுமே நான் ஏதாவது ஒரு இன்ஃபார்மேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. ஸோ தட் வீடியோவுமே எங்கேஜிங்காக இருக்கும், உங்களுக்கு வேணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஆனஸ்ட் இந்த பல்கில் வந்து ஒரு ப்ராப்பரான பல்கே இல்லை. ஸ்டார்டிங்கில் கூட நான் ஸ்டார்டிங் கட் பண்ணலை. ஸோ அதுலேயுமே ஒரு ப்ராப்பரான கட்டுமே இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஒரு 20 days கரெக்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரேக் வந்துடும். ஸோ தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்க்குமே அப்படியே க்ளீனாக பல்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்க்குமே கரெக்டாக போகல. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி ஓகே இன்னொரு 2 months இருக்குது, நியூ இயருக்கு 3 months, இந்த 1 month நல்லா ப்ராப்பராக பல்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 months இருக்குல்ல நியூ இயருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு க்ளீனான ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லீன் பல்க் ஃபேஸில் போவோம். ஸோ டு பி ஆனஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பல்க் ப்ராசஸ் வந்து அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 1 yearலேருந்து 2 year பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. பட் பல்க் கரெக்டாக போகாத காரணத்தால் நான் இது பண்ணுறேன். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணதுமே. அதுதான் நான் ஏன் அந்த கட்டிலுமே வந்து எனக்கு ஸ்டபர்ன் ஃபேட்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஏன் ஸ்டாப் பண்ணது ரீசன் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் மசில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கட்டை நான் அங்கேயும் பண்ணிட்டு பல்க் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவுமே வந்து மசில் புட் ஆகணுன்றது தான் மெயின் கோல். இந்த கட்டிலுமே வந்து என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸாக மசில் கெயினில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான vlog. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ணோம், அதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் இட். இன்னொரு 20 daysல மீட் பண்ணுவோம் ஒரு கட் சீரீஸில். யாரெல்லாம் கட் பண்ணணும்னு நினச்சிருந்தோ ரெடியாக இருக்க, ஒன்றா சேர்ந்து கட் பண்ணுவோம். நான் எப்படி கட் பண்ணுறேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ்